பணியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். இறைக்குலமே எழுந்திடுக, அருள்மொழியும் பணியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆஹா சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. ஆஹா சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கு சொந்தம் நாம். அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் நாடுகள் நாம். இறைக்குலமே எழுந்திடுக, அருள்மொழியும் பணியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். இன்றைய திருப்பலியானது பிலோமின் தெரேசா 3ஆம் ஆண்டு நினைவு நாள் ஆன்மீக பார்ட்டிக்காகவும், மாதரசி அன்னை வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக வில்லியம்ஸ் ஜோவிதா குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் கிரேசி டேவிட் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நன்றி திருப்பலியாகவும், மேலும் சேகர் ஏத்தல் ரோடிபாய் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேலும் அவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆன்மீக பார்ட்டிக்காகவும், லாசர் டி குரூஸ் அவருடைய ஆன்மீக பார்ட்டிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களை ஒன்று சேர்த்து இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுள் உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது சாலமோன் அரசர், உம் மக்களுக்கு நீதி வழங்க ஞானத்தை எனக்கு தந்திரலும் என்று கேட்டார். இன்றைய நாளிலே இறைவன் நல்லது எது தீயது எது என்று ஆயக்கூடிய இறை ஞானத்தை நமக்கு தர சிறப்பாக இந்த திருப்பலிலே நாம் ஜெபிப்போம். நம்முடைய வாழ்விலே ஞானத்தோடு செயல்பட தவறிய அந்த நேரங்களை எல்லாம் நினைத்து பார்ப்போம். இன்று மாதத்தின் முதல் சனிக்கிழமை நம்முடைய அன்னைக்கென்று ஒப்பு கொடுக்கப்படக்கூடிய நாள். கடந்த ஆண்டிலே கடந்த மாதத்திலே நம்முடைய அன்பு தாய் வழியாக, மாதரசி அன்னை வழியாக நம்முடைய குடும்பங்களுக்கு நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நாம் நன்றி சொல்வோம். இந்த மாதத்தை, வரக்கூடிய நாட்களை அன்னையினுடைய பாதத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். அன்னை நமக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக பரிந்து பேச என்ற திருப்பலியிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, கன்னியமறை சாட்சியமான புனித ஆகத்தாம் கற்பின் சிறப்பாலும் மறை சாட்சியத்தின் வீரத்தாலும் உமக்கு உகந்தவராக திகழ்ந்தாரே. நாங்கள் இரக்கம் பெற அவர் எங்களுக்காக இறைஞ்சி வேண்டிட அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உம் மக்களுக்கு நீதி வழங்க ஞானத்தை எனக்கு தந்தருளும் என சாலமோன் ஜெபித்தார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, திருவசனங்கள் 4 முதல் 13 முடிய. அந்நாள்களில் சாலமோன் அரசர் பலி செலுத்துமாறு கிபெயோனுக்கு சென்றார். அங்கேதான் மிக முக்கியமான தொழுகை மேடு இருந்தது. அங்கிருந்த பலிபீடத்தின் மேல்தான் சாலமோன் 1000 எலிபலிகளை செலுத்தியிருந்தார். அன்றிரவு கிபெயோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். அதற்கு சாலமோன், உம் அடியாராகிய என் தந்தை தாவீது உமது பார்வையில் உண்மையுடனும் நீதியுடனும் நேரிய உள்ளத்துடனும் நடந்து கொண்டார். அதனால் நீர் அவருக்கு பேரன்பு காட்டினீர். அந்த பேரன்பை அவருக்கு என்றும் காட்டி வந்து இன்று அவரது அரியணையில் வீட்டிருக்கும் மகனை அவருக்கு தந்தீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீ தேர்ந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாயிருந்தது. கடவுள் அவரிடம், நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை. மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்கப் போவதும் இல்லை. அந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன்.
இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன். ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை: ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். 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 இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்து கொள்வது எவ்வாறு? உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ? முழு மனத்தோடு நான் உம்மை தேடுகின்றேன். உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும். ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். உமக்கெதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். ஆண்டவரே நீர் போற்றுதற்கு உரியவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். வாயினின்று வரும் நீதி தீர்ப்புகளை எல்லாம் என் இதழால் எடுத்துரைக்கின்றேன். பெருஞ்செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல நான் உம் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகின்றேன். ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறைச்சொற்றடர்கள் 30 34 வரை.
திருத்துதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தினை கடவுள் நமக்கு ஒரு அருமையான செய்தியை நமக்கு கொடுக்கின்றார். ஞானம் ஆண்டவருடையது. இந்த வார்த்தை சொல்லாமா? ஞானம் ஆண்டவருடையது. சொல்லுவோம். ஆண்டவருடையது. ஞானம் கடவுளுடையது. ஞானம் கடவுளுடையது. ஞானம் ஆண்டவருடையது. ஞானம் ஆண்டவருடையது. ஞானம் கடவுளுடையது. ஞானம் கடவுளுடையது. ரயில் பயணத்திலே ஒருவர் பைபிளை எடுத்து படித்து கொண்டிருக்கிறார். அடுத்த ஸ்டேஷன்லே ஒரு நபர் வந்து ஏறுகின்றார். வந்து அந்த பைபிள் படிக்கக்கூடிய அந்த நபருடைய எதிர்புறத்திலே வந்து உட்கார்கின்றார். அவரோ ஒரு விஞ்ஞானி. பைபிள் படித்தவரை பார்த்து இந்த நபர் கேவலமாக பார்க்கின்றார், சிரிக்கின்றார். ஏன் சார், இந்த காலத்திலலாம் போய் யாராவது பைபிளை எடுத்து படிப்பாங்களா? அவரை கேவலமாக பேசினார். கொஞ்ச நேரம் பேசாமல் அந்த நபர் தொடர்ந்து பைபிளை படித்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் விடலை. எவ்வளவு அறிவியல் வளர்ந்திருக்கிறது இந்த நாகரிக காலத்தில்! பைபிளை போய் எடுத்து படிக்கிறீங்களே, கம்ப்யூட்டர் இன்டர்நெட்னு வந்துள்ள நிலையிலே இந்த பைபிளை எடுத்து படிக்கிறீங்களே, பைபிள் சொன்னதை நம்புறீங்களே என்று மீண்டும் மீண்டுமாக அந்த நபர் அவரை தொந்தரவு செய்தார். அந்த மனிதர், இந்த மனிதன் தொந்தரவு செய்கிறார் என்று சொல்லி அந்த பைபிளை மூடி வைக்க நினைத்து அந்த பைபிளை மூடுகின்றார். மீண்டும் சொன்னார், நான் பெரிய சயின்டிஸ்ட் சார், நாளைக்கு வந்து பாருங்கள் சார், வாழ்க்கை நான் என்ன அறிவியல் முன்னேற்றத்தை பற்றி உனக்கு சொல்லி தருகிறேன் என்று தன்னுடைய கையில் இருந்த அந்த விசிட்டிங் கார்டை கொடுக்கின்றார். கொஞ்ச நேரத்திலே 2 பேருமே இறங்க வேண்டிய இடம் வந்தது. இறங்கும்போது அந்த மனிதன் பைபிள் படித்த அந்த பெரிய சயின்டிஸ்டை பார்த்து கேட்டார், சார் எவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோமே, உங்கள் பேர் என்ன என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், என்னுடைய பேர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன் என்று சொன்னார். கேட்டவுடனே அந்த விஞ்ஞானிக்கு கைகால் ஓடலை, நடுங்க ஆரம்பித்தது, வேர்த்து விறுவிறுத்து போச்சு. அது மட்டும் இல்லை, தாமஸ் ஆல்வா எடிசன் எவ்வளோ பெரிய விஞ்ஞானி, அவரை போய் அவருடைய முன்னால் பெரியவனை போல் நம்ம காட்டிட்டோமே என்று சொல்லி, சார் தயவு செய்து எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க என்று கேட்கின்றார். அவர் அடுத்த நாள் வந்து பார் என்று சொல்லுகின்றார். தாமஸ் ஆல்வா எடிசன் அவருக்கு அந்த நேரத்தை கொடுக்கின்றார். தான் இருக்கிற அந்த லெபோரட்டரிக்கு செல்கின்றார். அந்த நபர் அங்கே சென்ற பொழுது அங்கே சோலார் சிஸ்டத்தை பார்த்து, இவ்வளவு அருமையான இந்த சிஸ்டம் இங்கே எப்படி வந்தது என்று கேட்ட பொழுது அவர் சொல்லுகின்றார். தாமஸ் ஆல்வா எடிசன் அவரை பார்த்து சொல்லுகிறார், நேற்று நான் என்னுடைய இந்த இடத்தை விட்டு நான் செல்கிற பொழுது, இந்த இடத்தை நான் பூட்டி விட்டு செல்கிற பொழுது இந்த சோலார் இங்கு இல்லை, எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியாது என்று சொல்லுகின்றார். அந்த அறிவியல் விஞ்ஞானி, எப்படி சார், யாருமே செய்யாமல், யாருமே இதை இங்கே கொண்டு வைக்காமல் இதை இங்கே இருக்க முடியும்? அப்போது தாமஸ் ஆல்வா எடிசன் அவரை பார்த்து சொன்னார், நண்பரே, சின்ன சோலார் சிஸ்டம் இங்கு இருக்கிறது என்றால் யாரோ ஒருவர் செய்திருக்க வேண்டும் என்று நம்புகிறீர்கள். ஆனால் அற்புதமான இந்த உலகம், அற்புதமான எத்தனை விதமான பொருட்கள், உயிரினங்கள் கடவுள்
படைத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இதை அறிவியல் விஞ்ஞானிகள் நம்புவதில்லை. யாராவது ஒருவர் உருவாக்கவில்லை என்றால் இது வந்திருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய நீங்கள் கடவுள் படைத்தால் ஒழிய இந்த உலகம் உண்டாகியிருக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள உங்களுக்கு ஞானம் இல்லையே என்று தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த விஞ்ஞானிக்கு சொல்லி அனுப்பினாராம். அப்போது அந்த விஞ்ஞானி ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்து உண்டாக்கி இருக்கிறார் என்பதை தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வாழ்விலிருந்து கற்றுக்கொண்டாராம். அன்பார்ந்தவர்களே, ஞானம்னா என்ன, அறிவுனா என்ன? அறிவென்றால் பல புத்தகங்களை படித்து தெரிந்து கொள்வோம். நாம் நிறைய புத்தகங்களை நான் படித்துக் கொள்வோம். இன்றைக்கெல்லாம் செல்ஃபோனில் எல்லாமே இருக்கிறது. செல்ஃபோனில் ப்ரௌஸ் பண்ணோன்னா நிறைய என்ன தெரிஞ்சுக்கணுனாலும் ஒரு செகண்டில் நம்ம டைப் பண்ணுவோன்னா நமக்கு எல்லாமே வந்து விடுறது. நம்ம அதை படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அறிவு என்பது பல புத்தகங்களை படிப்பதன் மூலமாக அல்லது பார்ப்பதன் மூலமாக நாம் பெறுகின்றோம். ஆனால் ஞானம் என்பது நம்ம சொன்னோம், அது ஆண்டவர் கொடுப்பது. ஞானம் என்பது ஆண்டவர் கொடுப்பது, ஆண்டவரிடமிருந்து பெறக்கூடியது. எனவே கடவுளுடைய ஞானம் என்பது வேறு, மனிதனுடைய அறிவு என்பது வேறு. கடவுளுடைய ஞானம் என்பது படைப்பின் ஞானம், மனிதனின் ஞானம் என்பது படைப்பை கண்டுபிடிக்கும் ஞானம். இதைத்தான் நாம் தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த உலகத்தை படைத்த இறைவன் ஒளியை படைத்தார். ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த ஒளியை படைத்தார். இதுதான் கடவுளுடைய ஞானத்திற்கும் மனிதனுடைய ஞானத்திற்கும் உள்ள வேறுபாடு. எனவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே நான் வாசிக்க கேட்டோம், சாலமோன் அரசனிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அப்போது சாலமோன் அரசன் பாருங்கள் என்ன சொல்கிறார், எவ்வளவு அற்புதமான சுயநலம் இல்லாமல், ஆண்டவரே, இஸ்ரேல் மக்கள் நிறைவேறிருக்கிறார்கள், அவர்களுக்கு தீமை என்னது நல்லது என்னது என்பதையெல்லாம் ஆராயக்கூடிய ஞானத்தை தாரும் என்று கேட்கிற பொழுது கடவுள் அவரை அற்புதமாக பார்க்கின்றார். நீண்ட ஆயுளை கேட்டிருக்கலாம், அவர் கேட்கல. நிறைய செல்வத்தை கேட்டிருக்கலாம், ஆனால் கேட்கல. பகைவர்களை அழிக்கக்கூடிய பலன் வேண்டும் என்ற ஒன்றை கேட்டிருக்கலாம், அதையும் கேட்கல. அவர் என்ன கேட்கின்றார், மக்களுக்கு நீதி வழங்க நன்மை செய்வதற்கான ஞானத்தை தாரும் என்று கேட்ட பொழுது அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்று இன்றைய முதல் வாசகத்திலே நான் வாசிக்க கேட்டோம். அந்த ஞானம் எப்படிப்பட்டது? சாலமோன் அரசனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இப்படிப்பட்ட ஞானம் யாருக்குமே கடவுள் கொடுக்கல, அதுக்கப்புறம் கொடுக்க போவதும் இல்லை என்ற ஒரு வாக்குறுதியும் கடவுள் கொடுக்கின்றார். ஏனென்றால் அவர் சுயநலத்தோடு கேட்கல, இந்த ஞானத்தை உனக்கு மட்டுமே தருகின்றேன். ஆக இந்த ஞானத்தால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். இது கடவுளால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். ஆக சுயநலத்தோடு பொதுநலத்தோடு கேட்டால் ஆண்டவர் எதை கேட்டாலுமே நமக்கு கொடுப்பார். கடவுளிடம் ஜெபிக்கிற பொழுது, என்னுடைய வாழ்விலே கஷ்டங்கள் துன்பங்கள் வருகிற பொழுது நாம் ஞானத்தோடு நாம் செயல்படுகிறோமா? இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஜெபத்தின் வல்லமையை பற்றி இந்த நற்செய்தி வாசகத்திலே இயேசு ஆண்டவர் பேசுகின்றார். அன்பார்ந்தவர்களே, பக்தன் ஒருவன் இருந்தான். அந்த பக்தன் கடவுளிடம் தொடர்ந்து ஜெபித்தான். கடவுள் அந்த பக்தனுக்கு தோன்றி, பக்தா, நீ தொடர்ந்து ஜெபிக்கின்றாய், உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன், உனக்கு தேவையானவற்றை நான் கொடுக்கின்றேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், உனக்கு நான் கொடுக்கிற அதே வரத்தை உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 4 மடங்காக கொடுப்பேன் என்று சொன்னார். அவனும் ஒத்துக்கொண்டான். முதலாவதாக இந்த பக்தன் எனக்கு ஒரு பெரிய பங்களா வேண்டும் என்று கேட்டான். அவனுக்கு ஒரு பங்களா கொடுத்தார். 4 மடங்காக பெரிய பங்களாவை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுத்தார். இரண்டாவதாக ஒரு விலையுயர்ந்த கார் கேட்டான். அந்த காரை இவனுக்கு கொடுத்தார். 4 மடங்கு பெரிய விலையுயர்ந்த காரை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுத்தான். மூன்றாவதாக நிறைய செல்வங்கள் தாரும் என்று கேட்டார். அதே போல் 4 மடங்கு செல்வங்களை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுத்தார். இவனால் தாங்க முடியல. 4ஆவதாக, கடவுளே, எனக்கு லைட்டாக ஹார்ட் அட்டாக் வரணும் அப்படின்னு கேட்டான். கடவுளே, எனக்கு லைட்டாக ஹார்ட் அட்டாக் வந்தால் போதும் அப்படின்னு கேட்டான். இதுதான் நம்முடைய ஜெபம் கூட. ஜெபத்தில் இருக்கக்கூடிய சுயலம். ஏன்? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 4 மடங்காக பெருசாக ஹார்ட் அட்டாக் வந்தால் ஒரே ஹார்ட் அட்டாக்கில் போய் சேர்ந்துடுவான். அதுதான் அவனுடைய விருப்பமாக இருந்தது. அன்புக்குள்ளே இன்றைய முதல் வாசகத்திலே சாலமோன் கடவுளை பார்த்து இந்த மக்களுக்கு நீதி வழங்க அறிவாற்றலையும் ஞானத்தையும் தாருங்கள் என்று கேட்கின்றார்.
கடவுள் மகிழ்ச்சி அடைந்து இந்த மக்களை வழிநடத்த ஞானத்தை கேட்கிறாய் என்று சொல்லி, உன்னை விட சிறந்த அரசர் இருக்க முடியாது என்று சொல்லி அந்த ஞானத்தை ஜெபத்திற்கு பரிசாக கொடுத்தார் என்று இந்த முதல் வாசகம் சொல்லுகிறது. ஒரு ஜெபம் என்பது என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, ஜெபம் நமக்கு பணி உள்ளத்தை தர வேண்டும். இந்த ஜெபம் கடவுள் மீது நம்பிக்கையை வலுப்படுத்த வேண்டும். ஜெபம் பாசத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இதுதான் ஜெபத்தின் வல்லமை. இங்கே அந்த மனிதன் ஜெபித்தான், ஆனால் அந்த மூன்றுமே கிடையாது. அவனுக்கு அங்கே பரிவில்லை, கடவுள் மீது நம்பிக்கை இல்லை, பாசத்தை வெளிப்படுத்த மூன்று குணம் இல்லாதான் அந்த நிகழ்வை நாம் பார்த்தோம். நல்லா ஜெபிக்கக்கூடிய மனிதர் என்று யாராவது சொல்வார்கள் என்றால் இந்த குணநலங்கள் இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவருடைய சீடர்கள் இயேசுவிடம் வந்து, நாங்கள் சென்று நற்செய்தியை அறிவித்து விடுதலை கொடுத்தோம் என்று சொன்ன பொழுது இயேசு என்ன சொல்கின்றார்? நீங்கள் தனிமையான இடத்திற்கு போய் ஓய்வெடுங்கள். விவிலிய அறிஞர்கள் சொல்வார்கள், இயேசு சொன்னது உடல் ஓய்வு மட்டுமல்ல, அமைதியான இடத்துக்கு சென்று விண்ணக தந்தையோடு ஓய்வெடுங்கள், அவரோடு ஜெபத்திலே செலவிடுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆனால் அவர்கள் செல்வதற்கு முன்பாக பல பேர் சென்றார்கள். ஆனால் அந்த மக்களை பார்த்த உடனே உடல் சோர்வோடு இருந்த நேரத்திலும் கூட அவர் கற்பிக்கின்றார், ஜெபம் என்பது அடுத்தவருக்கு நன்மை செய்ய தூண்டுவது, அடுத்தவர் மீது பரிவு காட்ட, அடுத்தவர் மீது அன்பு காட்ட தூண்டுவதுதான் ஜெபம். கடவுளோடு ஒன்றித்திருக்கிற பொழுது நம்முடைய உறவை நாம் வலிமைப்படுத்திக் கொள்கின்றோம். கடவுளுக்கு நமக்கு இருக்கிற அந்த உறவு பிணைப்பிலே வலுவு பெற்று அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெறுகின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நம்மை நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நாம் ஜெபிக்கிற பொழுது நாம் எதை கேட்கின்றோம்? இன்று கடவுள் இன்று நம் முன் தோன்றி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் நாம் எதை கேட்போம்? சாலமோன் அரசரை போல இறை ஞானத்தை, நல்லது எது தீயது என்று பகுத்தாயக்கூடிய அந்த இறை ஞானத்தை கேட்போமா? அல்லது எனக்கு ஒரு சில பணம் தேவைப்படுகிறது, காசு கொடுத்தா என்னுடைய பிரச்சனை தீர்ந்து விடுன்னு சொல்லி பணத்தையும் செல்வத்தையும் நாம் கேட்க இருக்கிறோமா? அன்புக்கிறவர்களே, இன்று நாம் நினைவுகூரக்கூடிய புனிதை யார் தெரியுமா? இன்று பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி எந்த புனிதனுடைய நினைவை நாம் கொண்டாடுகின்றோம்? யார்? ஆகத்தா. வெரி குட். இந்த ஆகத்தா கூட இந்த இறைவார்த்தை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தவர். திருச்சபையிலே நிறைய பெண் புனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு சில பெண் புனிதர்களை சொல்ல முடியுமா? பெண் புனிதைகள், திருச்சபையில் இருக்கக்கூடிய பெண் புனிதைகள் சத்தமா? அல்ஃபோன்சம்மா, கிளாரம்மா, உங்கள் பேரை சொன்னாலே வந்து நினைக்கிறேன். குழந்தை தெரசம்மாள், மதர் தெரேசா, ரொம்ப யோசிக்கிறோம்ல. திருச்சபையிலே நிறைய பெண் புனிதைகள் இருக்கிறார்கள். இந்த பெண் புனிதைகளிலே ஒருவர் தான் புனித ஆகத்தா. இவருடைய வாழ்வை நாம் பார்க்கிற பொழுது இத்தாலி நாட்டிலே சிசிலி என்ற இடத்திலே வாழ்கின்றார். 13-14 வயதிலே ஒரு பேரழகியாக திகழ்கின்றார். இவருடைய காலத்திலே கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுவது என்பது மிகவும் எளிதான காரியம் அல்ல. காரணம், இவருடைய காலத்தில் தான் அரசன் தேசியூஸ் என்பவன் கிறிஸ்தவ மக்களை கொன்று குவித்தான். அப்படிப்பட்ட அந்த தருணத்திலே அவன் ஒரு அரசாணையை வெளியிட்டான். அதாவது கிறிஸ்தவர்களாக இருப்பவர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்ற அரசாணையை வெளியிட்டான். அதே நேரத்தில் அரசன் தேசியூஸின் ஆளுநராக இருந்தவர் தான் குண்டீனியூஸ் என்ற ஆளுநன். இவன் ஆகத்தாவினுடைய அழகிலே மயங்கி அவளுக்கு ஒரு சமரச பேச்சு விடுக்கின்றான். அதாவது, என்னுடைய ஆசைக்கு இணங்கினால் நான் உன்னை விடுவிக்கிறேன், பாதுகாக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆனால் நாம் பார்க்கின்றோம், அவர் பல துன்பங்களை ஆகத்தாவுக்கு கொடுக்கின்றார். ஆனால் மன உறுதியோடு கடைசி வரைக்கும் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள், இந்த உடல் என்னுடைய மணவாளனாகிய இயேசுவுக்கு சொந்தம் என்று சொல்லி ஆசைக்கு இணங்க மறக்கின்றார். அந்த ஆளுநன் இந்த ஆகத்தாவை பழிவாங்கு நோக்கத்தோடு விலை மாந்தர்கள் இருக்கக்கூடிய, அதாவது ப்ராஸ்டிடியூட்டுடையே அவரை அனுப்புகின்றார். தள்ளிவிட்டு அந்த விலை மாந்தராக பயன்படுத்த ஆணையிடுகின்றார். ஆனாலும் தன்னுடைய விடாமுயற்சியோடு மன உறுதியோடு அவர் பல துன்பங்களை அவர் அனுபவிக்கின்றார். பல நிலைகளிலே பல கொடுமைகளுக்கு உள்ளாகின்றார். இறுதியிலே அந்த ஆளுநன் அவருடைய 2 மார்பகங்களையும் துண்டித்து
அவளை கொடுமைக்குள்ளாக்குகின்றார். அதனால தான் திரு அவையிலே இன்று புனித ஆகத்தம்மாள் மார்பக புற்றுநோய் பெண்கள் அல்லது பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுபவர்கள், இந்த பெண்களுக்கு இந்த ஆகத்தம்மாள் பாதுகாவலியாக இருக்கின்றார். அன்புக்குள்ளே இன்றும் கூட நாம் வாழக்கூடிய நம்முடைய காலகட்டத்தில் இன்றைய சூழ்நிலையிலே நாம் பார்க்கின்றோம். பல நூற்றாண்டுகள் கழித்தும் இன்று பெண்களுக்கு எதிரான பல வன்முறைகள் நடந்து கொண்டிருப்பதை நாம் இந்திய சமூகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த புனிதனுடைய பரிந்துரையால் பெண்கள் கடவுளுடைய படைப்பு என்றும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து மதித்து வாழக்கூடிய அந்த அருளை இறைவன் தர இந்த நாளிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த நித்தமும் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே, நின் சித்தம் போல் உன் கரத்தால், நின் சித்தம் போல் நின் கரத்தால் நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதாகத்தாமின் விண்ணக வெற்றியை நாங்கள் நினைவுகூர்ந்து பேரும்பத்துடன் இப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் அரும்பெரும் செயல்களை அறிக்கையிடவும் இப்புனிதரின் மாட்சிக்குரிய பரிந்துரையை பெற்று மகளவும் எங்களுக்கு அருள் வீராங்கும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளில் சார்ந்தவை அனைத்தையும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர்.
நினைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றேன். கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றேன். ஆகவே விண்ணகத்தில் மண்ணகத்தில் உள்ள அனைத்து உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடு நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி ஒரே குரலில் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஞானம் ஆண்டவருடையது, ஞானம் கடவுளுடையது என்று சிறப்பான விதத்திலே இந்த இறை ஞானத்திற்காக ஜெபிப்போம். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்விலே நாம் பிரச்சனைகளுக்கு உள்ளாவதற்கு ஒரு காரணம் இறை ஞானத்தோடு செயல்படாததே. இந்த நாளிலே சாலமோன் அரசனை போல நாம் இந்த ஞானத்திற்காக ஜெபிப்போம். மேலும் எத்தனையோ பெண்கள் இன்று மார்பக புற்றுநோயால் கஷ்டப்படுகிற இந்த சூழலிலே மிக சிறப்பான்வத்திலே புனித ஆகத்தாவுடைய பரிந்துரையால் இந்த பெண்களுக்காக மார்பக புற்றுநோயினால் கஷ்டப்படுபவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். நமக்கு தெரிந்தவர்கள் எத்தனையோ பேர் நம்மிடம் ஜெபிக்க கேட்டிருப்பார்கள். இந்த கேன்சர் வியாதியால் கஷ்டப்படுபவர்களுக்காக சிறப்பாக வேண்டுவோம். ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தவுமே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைய பெறச் செய்தருளும். மேல் உயர்த்தல எதிர்நோக்குடன் தொழில்களை எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிநூல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாம் பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியார், இவ்வுலகில் நமக்கு ஓந்தவராக இருந்து ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்தில் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிடத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்த மகிழ்வும் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்முடைய காத்தன் நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன்,
பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். அருளமுதை ஈந்தார். என்னாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மா அவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். இவர்கள் தாங்கள் சாகும் வரை தங்கள் உயிர் மீது ஆசை வைக்கவில்லை. எனவே விண்ணுலகமே அதில் குடியிருப்போரே மகிழ்ந்து கொண்டாடுங்கள். ஜெபிப்போமாக. ஆண்டவரை புனித ஆகத்தாவின் நினைவை கொண்டாடி திருவிருந்தில் பங்கு கொண்டதால் என்றென்றும் உள்ள மகிழ்ச்சி பெற்றிருக்கும் நாங்கள் உம்மை பணிவோடு வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய பணியை நாங்கள் தகுதியுடன் நிறைவேற்ற நீர் அளித்தவற்றை உம்முடைய கொடையால் நாங்கள் கவனமுடன் புரிந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலே தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். கன்னிமையில் இறைவன் உரு கொடுத்தான், அந்த மன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன் உரு கொடுத்தான், அந்த மன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள், மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள். தினம் அவள் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம் ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.